ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் டேவிட். இன்னைக்கு சண்டே. சரி சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு கிளம்பி ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு கிளம்புறதுக்காண்டி நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு ஒயிட் கலர் சட்டை அதோடு சேர்த்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவ்வளோதாங்க. அதை மட்டும் வியர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க. குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. திடீர்னு மூஞ்சி கருப்பாக தெரியுது, திடீர்னு வெள்ளையாக தெரியுது. ஏன்னு தெரிலங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை உங்கள் எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதான்னு தெரில. மூஞ்சின்னு இல்லை, திடீர்னு குண்டா தெரியுறேன், திடீர்னு ஒல்லியா தெரியுறேன். ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரில. அவ்வளோதான், தலையை சீவிட்டு சின்ன சின்ன பட்டினி திங்கிற வேலைலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியதான் இன்னைக்கு. அதுக்குன்னு மூஞ்சி இவ்வளோ டார்க்காக தெரியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது என்னன்னு தெரியல, முடி வெட்டுறதுக்கு முன்னாடி மூஞ்சி நல்லா இருக்கு, முடி வெட்டிக்கிட்டு இருக்கும் போது மூஞ்சி நல்லா இருக்கு, முடி வெட்டி முடிச்சுட்டு சலூன் கடையில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தா மட்டும் முடியும் நல்லா இருக்க மாட்டேங்குது, மூஞ்சியும் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இது என்னன்னா, இது ஆலிவேரா ஜெல். நம்ம கண்ணுக்கு கீழே ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்கு. அதனால இதை லைட்டாக போட்டு அதை மறைக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மூஞ்சி கலரே இதுதான், அது மாறாது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரியல, இருக்கு கொஞ்சம். ஸ்மார்ட் வாட்சில் சார்ஜே இல்லைனாலும் சார்ஜ் இருக்க மாதிரி இதை கட்டிக்கிறது. முடி கொஞ்சம் ஈரமாகவே இருக்கு, லைட்டாக ஹீட்டரை போட்டு காய வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதாங்க போதும். அவ்வளோதான், ஹேர் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு, போதும். நம்ம ரொம்பலாம் ஹேரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, அது பாட்டுக்கு அது இருக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பி போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு 2 தோசையை மட்டும் எடுத்தாச்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே சர்ச்சுக்கு போகும்போது சாப்பிடாம தான் போவேன் காலையில். ஆனால் இன்றைக்கின்னு என்னன்னு தெரில, காலையிலேயே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி 2 தோசையை சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 தோசையை பிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறது தான் வேலை. நம்ம சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்போவுமே ப்ரேயர் பண்ணிட்டு போகிற பழக்கம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து நம்ம கட்டில் மேலே வச்சு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் நல்லபடியாக வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த நாள் நல்லபடியாக போகணுன்னு மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து சர்ச்சுக்கு போகிறது தான் வேலை. எப்போவுமே ப்ரேயர் வந்து நான் முழங்கால் போட்டு தான் பண்ணுவேன். ஸோ ஏன்னா கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. விஜய் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லுவாங்க, கடவுள் முன்னாடி முழங்கால் போட்டால் யார் முன்னாடி வேணாலும் எந்திரிச்சு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ப்ரேயரை முடிச்சாச்சுங்க. ப்ரேயரை முடிச்சுட்டு வண்டி சாவி எடுத்துகிட்டு பைபிளை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் ஆக்சுவலாக வேற ஒரு வண்டி சாவி வச்சுருந்தேன், அதை காணோம். இது வந்து 2வது வண்டி சாவி. எங்கடா அதை காணோன்னு சொல்லிட்டு 2வது வண்டி சாவி எடுக்கும்போது வெளியே வந்து ஹெல்மெட் எடுக்கிறேன், அந்த வண்டி சாவி கீழே விழுகுது. இது எங்கே இருந்துடா திடீர்னு விழுகுதுன்னு பார்த்தா, நேற்று நைட்டு வண்டியிலேருந்து சாவி எடுத்துட்டு அதை ஹெல்மெட் பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் கீழே வந்து வண்டியை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக வண்டி மழையில் நனைஞ்சதில் அந்த சாவி போடுற இடம்லாம் லைட்டாக ஸ்டெக் ஆச்சு, உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு போல். ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி உள்ள சிக்னலில் நிற்கிறோம். சிக்னலை தாண்டி நம்ம இப்போ சர்ச்சுக்கும் வந்தாச்சு. சர்ச்சில் ஒரு வழியாக ப்ரேயரை முடிச்சுட்டு வர வழியில் பெட்ரோலை 100 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நேராக வீட்டுக்கு போகிறது தான் வேலை, வேறு எதுவும் ப்ரோக்ராம் இல்லை. வீட்டுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம அவ்வளோதாங்க, பைபிளை வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு மேலே ஏறி வந்தாச்சு வீட்டுக்கு ஃபைனலாக. ஒரு வழியாக இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா ஏதோ நறுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா புதினா நறுக்கிட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்தோன்னே பூனைக்கு வெக்கம் வந்துருச்சு போல், விறுவிறுன்னு நடந்து கட்டிலுக்கு கீழே போயிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரூம்குள்ளே வந்தாச்சு. ரூம்குள்ளே வந்து பார்த்தா அது அங்கங்கே கலைஞ்சு கிடந்துச்சு எல்லாமே. சரி அதை அப்புறமேட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வச்சுட்டு
பைபிள் மேல கைய வச்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி கடவுளே! என்னைய மாரியே எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணியாச்சுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு பார்த்தா, வந்த வெயில்ல ஃபேஸ்லாம் ரொம்பவே டார்க் ஆயி, ரொம்பவே கருப்பாயிருச்சு. என்னடா இது இப்படின்னு பார்த்தா, அடிக்கிற வெயிலுக்கும், நேத்து பேஞ்ச மழைக்கும் மூஞ்சி என்னமோ ஆயிருச்சு போலங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ஐஸ் வாட்டர்ல மூஞ்சிய கழுவிட்டு, லைட்டா தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் மூஞ்சிய பார்த்தா, ஏதோ ஓரளவுக்கு 100க்கு ஒரு 20% பரவால்ல. சரி நம்ம மூஞ்சி கலரே இப்படிதான், காலையில சொன்ன மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டா ஸ்கின்னெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுட்டு, சரி ஃபேனை போட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு ஃபேனை ஆன் பண்ணிட்டு செவனேன்னு உட்காந்தாச்சுங்க கொஞ்ச நேரம் வந்த டயர்டுக்கு. உட்காந்துமே அப்படிதாங்க இருந்துச்சு. ரொம்ப தாகமாவும், டல்லாவும் இருந்துச்சு. சரின்னு ஃப்ரிட்ஜில இருந்து கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு. வெயில்ல அலைஞ்சுட்டு வந்ததுக்கும், இருந்த தாகத்துக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது எனக்கு என்னமோ சொர்க்கத்துல இருந்த மாரியே ஒரு ஃபீலிங் ஆயிருச்சு. ஒரு கேன் நெறையா தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதில முக்காவாசி கேன நம்ம குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட உட்காந்தேங்க. அம்மா வீட்ல மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாட போட்டு பொரிச்ச மீனும் பொரிச்சு வச்சிருந்தாங்க. நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேங்க. கண்ணெல்லாம் ரொம்பவே எரிய ஆரம்பிச்சுருச்சு. சரி 1 மணி நேரம் நல்லா படுத்து தூங்குவோம்ன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் படுத்து தூங்குனேன். அதுக்கப்புறமா சாயங்காலம் எந்திரிச்சு ஒரு காப்பிய குடிச்சிட்டு வீட்லயே இருந்தாச்சுங்க. இன்னைக்கு சண்டேங்கிறனால எந்த ப்ரோகிராமும் இல்ல. இன்னைக்கான டே அவ்வளோதான்.